பாபாவுக்கு காது கேட்குன்னு சொல்லுவோம். இந்த மாசம் 11ஆம் தேதி நைட்டு நான் வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி சரி இந்த யூடியூப் எல்லாம் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் கோயிலுக்கு வராங்க. சரி நாளைக்குலேருந்து வந்து தயிர் சாதம் போடணும், வெயிலா இருக்கு ரொம்ப, ஒரு 5 கிலோ தயிர் சாதம் போட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். 12ஆம் தேதி அன்னைக்கு நான் வந்து அலமாதியில ஒரு கருப்பர் கோயில் வந்து கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. அங்க மார்னிங் நான் அங்கே சீக்கிரம் கிளம்பி போயிட்டேன். அப்ப இந்த தயிர் சாதம் எனக்கு மறந்துட்டேன். காலம்பரை கும்பாபிஷேகத்துக்கு போறேன். கும்பாபிஷேகத்துக்கு போய் அங்க நின்றுட்டு வெளியில வரும்போது தான் நினைக்கிறேன், ஆஹா இன்னைக்கு தயிர் சாதம் சொன்னமே போறேன்னு சொல்லி, நீங்க ஞாயிற்றுக்கிழமையாச்சே நிறைய பேர் வருவாங்களே, வெயிலா வேற இருக்கு, நம்ம தயிர் சாதம் சொல்லாம வந்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டேன். அலமாதியில இருந்து இங்க வந்துட்டேன். கரெக்டா ஒரு 11:30க்கு நம்ம கோயிலுக்கு வரேன். ஒரு பெரிய பாத்திரத்துல தயிர் சாதம் இருக்கு. எல்லாருக்கும் தயிர் சாதம் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க வந்து கேட்கறேன், யாரு தயிர் சாதம் கொடுத்ததுன்னு கேட்கறேன். கேட்டரிங்ல இருந்து கொடுத்து அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு மத்தியானம் அவருக்கு போன் பண்றேன். அது வந்து யாரு கேட்டேன்னா குரு கேட்டரிங். போன் பண்ணி பாருங்க யார் வாங்கிட்டு இருக்கா, குரு. நான் மறந்தத இந்த குரு ஞானசாயிநாத குரு, அந்த குரு கிட்ட போய் சொல்லி, அவர் என்னங்க இந்த மாதிரி தயிர் சாதம் கொடுத்துருக்கீங்களே, ஏதாவது யாரும் கொடுக்க சொன்னாங்களா அப்படின்னு கேட்கிறேன். அப்போ அவர் சொல்றாரு, இல்ல ஒரு மாஸ்டர் புதுசா வந்துட்டாரு, நிறைய அரிசி போட்டாரு, அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் பாபாவுக்கு கொடுக்கணும்னு எனக்கு தோணுது, அதனால பாபாவுக்கு எடுத்து வச்சு நான் கொடுத்தேன் அப்படிங்கிறார். அப்ப நம்ம சொன்னதை காதுல வாங்கிட்டு அந்த குரு கிட்ட போயிட்டு அரிசியை நிறைய போட வச்சு அந்த குரு மூலமாவே தயிர் சாதத்தை வாங்கிட்டாரு பாபா. அதுதான் காது கேட்குன்னு சொல்லுவோம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்.